Good afternoon, friends. First of all, I would like to thank the management and also these friends. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. திருப்பி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இது அட்வைஸ் இல்லை, படிக்கிறது. சார் சொன்னாங்க, நான் அந்த காலத்தில் படித்ததுனால என்னன்னாங்க, அவங்களுக்கும் முந்தி. ஸோ நான் பிறந்தது 1960. அப்போ பார்த்து எடுங்க. அந்த காலத்தில் இருந்து படிக்க ஆரம்பிச்சு. அவங்க சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் வந்து எதுவும் கிடையாது. என்டர்டைன்மெண்ட் இல்லாதனால படிக்கிறது அப்படிங்கிறது ரீடிங் மட்டும் இருந்தது. பட் அந்த ரீடிங் தான் வந்து என்னது இன்னைக்கு எல்லாத்தையும் முன்னால் கொண்டு வருது. ஏற்கனவே நீங்கள் ஏஐ சொல்கிறாங்கல்ல, அந்த ஏஐ எல்லாம் என்னன்னா எங்களை மாதிரி சீனியருடைய அந்த கருத்துக்களுடைய பதிவுகளை அலசி ஆராய்ந்து அதை உங்களுக்கு கொடுக்கறது தான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் உட்காந்து பாடங்களையோ எதையோ தெரிஞ்சிட முடியாது. ஏன்னா நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், நிறைய கண்டென்ட் வந்து வர ஏன்னா நாங்கள் படிக்கிற டைமில் ஜுவாலஜின்னு ஒன்று இருக்கும், இன்னைக்கு மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜின்னு சப்ஜெக்ட் அது எண்ட்லெஸ், நானும் போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் படித்த புக்கு சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தாச்சுன்னா வால்யூம்ஸாக தான் போயிருக்கு. அது ஒரு டிகிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாயிட்டு. பட் ஆனால் இதுக்கு படிப்பு ரீடிங்க்கு வந்து எதுவுமே வரையறை கிடையாது. நான் பேசிக்கலாக வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஆனால் இன்னைக்கு எந்த துறையில் போனாலும் கூட அதில் உள்ள ரிசர்ச் பண்ணுறாங்களே பிஹெச்டி கைடுகளோட கோஆர்டினேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காரணம் இந்த ரீடிங் தான். இந்த ரீடிங் இருக்கிறதுனால அவங்களோட போய் இது பண்ண முடியுது. சப்ஜெக்ட் வந்து எண்ட்லெஸ். நீங்கள் என்ன லிஸ்ட் ஆஃப் லாஜிஸ், பயாலஜி, ஜுவாலஜி தானே, லிஸ்ட் ஆஃப் லாஜிஸ் நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. பேலியோன்டாலஜி, பேலியோ பயாலஜி, இது எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. இது இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து என்னென்னா நம்ம சுற்றி உள்ள இடங்களே இருக்குது. ஒரு விஓசி காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேலியோவில் உள்ள அந்த மாடல்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. நேற்று ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அங்கே எம்எஸ் யூனிவர்சிட்டி போயிருந்தேன், அங்கே சாம்பிள்ஸ் ஸ்பெசிமென் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி எல்லா இடங்களையும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சின்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஒரு மணி நேரம் உங்கள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸோட பேசிட்டு இருந்தீங்கன்னா, சப்ஜெக்டை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் வந்து நீங்கள் ஒரு வருஷம் படிக்கிற அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுகளோட எனக்கு சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியுது, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க அப்போதான் இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. அந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னாலும் சரி, அதை சொல்கிற ஜியாலஜினாலும் சரி, ஈவன் சர்ஜரி, என் சப்ஜெக்டுக்கு சம்மந்தம் இல்லாத சர்ஜரி டாக்டர் அவர் கான்டாக்டில் இருக்கிறாரு. அவருடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசிட்டு அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒரு 5 புக் எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து என்னென்னா போகக்கூடியதுக்கு நீ கொண்டு வந்து நிப்பாட்டினது என்னென்னா இந்த ரீடிங் தான். ஸோ ரீடிங்கை அது செல்ஃபோனில் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, லேர்னிங் இது பண்ணணும். என்டர்டைன்மெண்ட் வந்து வேற. என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொடுக்குற நேரத்தை குறைச்சி சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுங்க. ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இங்கே உட்காந்துருக்கவங்கெல்லாம் சும்மா லேசானவங்க கிடையாது, பெரிய பெரிய சாதனையாளர்கள். சரியா? Actually running short of time and the college winds up by 1 o'clock. We are planning this very short and crisp முடிக்கிறோம். மிஸ்டர் சில்வின் சார் வந்து 2010 இங்கே ஜாயின் பண்ணப்போ தெரியும். அப்போ 2010 அப்படின்னா வைஃபை, வைமேக்ஸ் எல்லாம் யாரும் பெருசாக பேசலை. நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே வந்தனால ஐ நோ லிட்டில் டெக்னாலஜி. அப்போ அவர் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா இ-புக்ஸ். இன்னைக்கு நமக்கு இ-புக்ஸ், இ-ஜர்னல்ஸ்லாம் ஓகே. 2010 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பேரையே வந்து இ-புக்ஸ் செல்வின் சார் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் பி ஃப்ரம் கெமிஸ்ட்ரி, யூ கேன் ஃப்ரீ ஃப்ரம் எனி சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட், பட் இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ். அதுதான் இங்கே எல்லாருமே சொல்ல வராங்க. அவங்க வந்து ஒரு சார் சில்வை சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த அம்மா அவார்டு வாங்கினவங்க யார் அப்படின்னா ஒரு கழிப்பறை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு தாயை பெற்ற மகள் தான் அவங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம படிக்கக்கூடிய யூஜி டிகிரியா பிஜி டிகிரியா இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை.
read whatever you find around you. ஓகே, நான் எப்படி வாசிச்சுட்டு வந்து ஒரு போஸ்டிங் உட்கார்ந்தேன் அப்படின்னா, வடையை சுருட்டி ஒரு பேப்பர்ல கொடுப்பாங்கல்ல கடையில, அந்த பேப்பரை கூட நான் திருப்பி பார்ப்பேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் வாஸ் தட் டைப் ஆஃப் பர்சன். எவ்ரி டைம் யூஸ் டு ரீட், யூஸ் டு கிவ் மீ பேம்ப்ளெட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அடுத்த கண்ட்ரியை பற்றி எனக்கு மொரிஷியஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் 2 நாள் எனக்கு வந்து என்னன்னா மொரிஷியஸ் பற்றி ஒரு பேம்ப்ளெட் வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். அவங்க கூட்டிகிட்டு போனாரோ இல்லையோ, இன்ன வரைக்கும் மொரிஷியஸ் கூட்டிகிட்டு போகல, ஆனால் அந்த பேம்ப்ளெட் என்கிட்ட இருக்கும். ஸோ யூ ரீட் அபவுட் த கண்ட்ரி, யூ நோ அபவுட் த கண்ட்ரி, விஷுவலைஸ் இட், கிரியேட்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ டோன்ட் கெட் ஹேங் அப் வித் யுவர் மொபைல்ஸ். எவ்ரிபடி இஸ் இன்சிஸ்டிங் ஆன் ரீடிங் ஹேபிட்ஸ். ப்ளீஸ் ரீட். The Readers Club and the Library Committee is only for that, and we staff members, in spite of other activities or busy schedule, academic schedule, we find time to orient you, make use of it. We are happy that all of you have participated, and we thank all the collaborators, former Board of Science Secretary, and we thank all the sponsors and collaborators, Ravi sir இருக்கட்டும், இல்ல தர்மராஜ் சார் இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட் சிவா சார், இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? Can we give a good round of applause to all of them? Because அவங்க சாதிச்சாங்க, they did not do anything for us, but they are doing it just because they want to see the next generation coming up in this country. Okay, we have to be the shining star of the college from this country, from this college to the country. Okay, thank you for the wonderful opportunity, girls. Make use of everything which is coming to your doorway. Okay, read so that you lead the world tomorrow.